பாக்கியா பார்த்துட்டிங்கன்னா ஆர்டர் நல்லபடியாக முடிக்கணும்னு சொல்லிட்டு சீரியஸாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த கோபி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. பாக்கியாவா இது இவ்வளோ பரபரப்பாக வேலை செய்கிறா, வீட்டில் பார்த்தா அமைதியாக இருக்கா, ஆனால் வேலைன்னு வந்துட்டு ரொம்ப பரபரப்பாக செய்கிறான்னு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா சார் வர சார் வந்துட்டு நல்லா விசாரிச்சுட்டு அவருக்காக டேஸ்ட் பார்க்க எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. அவருமே வந்து டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, இதே மாதிரி பண்ணிக்கலாம்னா பிஸ்னஸில் இன்னும் க்ரோத் ஆகுங்க அப்படின்ற மாதிரி பாராட்டு போகிறாங்க. இதுக்குனால கோபியும் பார்த்தீங்கன்னா பாக்கியாவை பாராட்டுறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லிட்டு பாக்கியா பார்த்தீங்கன்னா பெருசாக கண்டுறதில்ல. சரின்னு சொல்லிட்டு அப்படியே போயிருது. ஆர்டர் நல்லபடியாக முடிஞ்சதுனால பாக்கியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்படியே ஈஸ்வரி பார்த்துக்கிட்ட ராதிகா கிட்ட இன்றைக்கி ஆர்டரு நல்லபடியாக போச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி பொறாமப்படுற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்ட ராதிகா பார்த்தீங்கன்னா அப்படியா, ரொம்ப நல்லது, பாக்கியா நல்லா தான் பண்ணுவாங்கன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்ல, பாக்கியா நல்லா தான் பண்ணா அது தெரியும், ஆனால் கோபி என்னென்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா, அவன் எதானு சொன்னானா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் சொல்லலையா, அவரே டயர்டாக வந்து படுத்துட்டாரு அப்படின்னு சொல்ல, அவன் இன்னைக்கு பாக்கியா கூட சேர்ந்து வேலைலாம் செஞ்சான் தெரியுமா, அதுவும் இல்லாத அவங்க 2 பேரும் ஜாலியாக சிரிச்சு பேசிட்டு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க தெரியுமா, நீ அவனை விட்டு விலகிட்டேன்னு வச்சுக்கோயேன் இந்த சந்தோஷம் வாழ்நாள் ஃபுல்லாக இருக்கும். அவன் வாழ்க்கையில் வந்தது தான் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சனி முடிச்ச மாதிரி, நீ அவனை தயவு செஞ்சு சீக்கிரம் விலகிடு, அப்போ தான் வந்துருக்கானா அவன் சந்தோஷமாக நிம்மதியாக இருப்பான் அப்படின்னு சொல்ல, இது ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க, இது உங்கள் மகன்கிட்ட போய் சொல்கிறதானே அப்படின்னு சொல்ல, ஏய் அவங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும், அவனே உடம்பு சரியில்லாமல் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தோஷமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு தேர்ட்டு வருது, இதை போய் திடீர்னு சொல்ல அவனுக்கு எதாவது நெஞ்சொலி வரத்துக்கா, ஏற்கனவே நீ இருக்கிறதுனால தான் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது, இதில் இவ வேறு சொல்லி நான் எதனா பண்ணுமா அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி நான் எதனா பண்ணுறேன், நீ மிரட்டுற வேலைலாம் வச்சுக்காது, உங்கள் வேலை என்னவோ அது பாரு அப்படின்ற சொல்லிட்டு பார்த்துங்களேன்னா ராதிகாவுக்கு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோடு வந்து போக போகுது. அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றதை நான் அடுத்தடுத்து வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ.